ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல விஷயத்தை நமக்கு கீழே இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நல்ல விஷயத்த சொன்னால் நம்ம கேட்டுக்கணும் அப்படின்றது தான் இந்த தலைப்பு. நம்ம வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு, அதனால ஹைப் ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளார போயிடலாம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் தன்னை சுற்றியுள்ள நாட்டை சுற்றியுள்ள காடு, அவர் ராஜ்யத்தில் உள்ள அனைத்து இதுலேயும் மிருகங்கள்லாம் வேட்டையாடி அந்த மாதிரி நல்லா ஜாலியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இப்போ வேட்டையாட ஒரு நாள் போகும்போது ஒரு காட்டில் வெள்ளை யானை இருக்கிறத பார்க்குறாரு. வெள்ளை யானை நல்லா குட்டி அழகாக ஓடி ஆடி விளையாண்டு அம்மாவோட நல்லா வெள்ளை யானை இருக்கிறத பார்க்குறாரு. அந்த வெள்ளை யானையை பார்த்த அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, இந்த வெள்ளை யானையை நம்ம எப்படியாவது நம்ம வசத்துக்கு நம்ம வேட்டையாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் அரசவையை கூட்டி அரசவையில் இருக்க வேலைக்காரங்க எல்லாத்துக்கும் வேலை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு காட்டில் அது வர்ற வழியில் பள்ளத்தை தோண்டி அது நிறைய மேலே குப்பைகள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பள்ளமே இருக்காத அளவுக்கு அதை ரெடி பண்ணி அந்த யானையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசவையில் கட்டளை போடுறாரு. அதே மாதிரியாக இங்கே வேலை செய்கிற அந்த வேலைக்காரர்கள் தொழிலாளர்கள் எல்லாருமே போய் அந்த காட்டில் அவங்க சொல்கிற மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பள்ளத்தை நோண்டி அதுக்கு மேலே வச்சு அதுக்கப்புறம் இலையெல்லாம் ஊற்று மேலே போட்டு நல்ல ஒரு இடமா வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த யானை அந்த தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த யானை விளையாடுறத பார்க்குறாங்க. அம்மா கூட நல்லா விளையாடி பாசமாக பால் குடிச்சிட்டு அம்மாவோட விளையாடிட்டு இருக்கிற அந்த பச்சை யானையை, சின்ன பிள்ளையா இருக்கும்ல, அந்த யானையை பார்த்த உடனே இந்த தொழிலாளர்களுக்கு என்ன வந்துருச்சு, தாயும் பிள்ளையும் இவ்வளோ பாசமாக இருக்காங்களே, இப்படிப்பட்ட தாயும் பிள்ளையுமா நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தொழிலாளர்களுக்கு தோணியிருக்கு. அதனால அந்த தொழிலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ராஜாட்ட போய் இந்த மாதிரி ராஜா, அது தாயும் பிள்ளையும் சந்தோஷமாக இருக்குது, அவங்க சந்தோஷத்தை நம்ம கெடுக்க வேணாமே ராஜா அப்படின்னு எடுத்து சொல்லவுமே அந்த ராஜா புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சதுக்கப்புறம் அதனால அந்த தொழிலாளர்கள் சொன்னதை கேட்டு அந்த ராஜா அந்த யானையை வேட்டையாட வேண்டாம், யானையை பிடிக்க வேண்டாம், நீங்கள் அங்கேயே விட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போன ஜாமானை எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்ன உடனே அந்த தொழிலாளர்கள் எல்லாம் அவங்களோட எடுத்துகிட்டு வந்த ஜாமானை எடுத்துகிட்டு அந்த யானையை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அவ்வளோதான். அரசவைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நம்ம விலங்குகளை துன்புறுத்தி தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்திருக்கோம் போல், இனிமே நம்ம விலங்குகளை துன்புறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போடுறாரு. விலங்குகளை துன்புறுத்துறதோ வேட்டையாடுறதோ நம்ம நாட்டு நம்ம ராஜ்யத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கட்டளை போடுறாரு. இந்த கட்டளையை கேட்ட மற்ற நாட்டு அரசர்களும் இது நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க நாட்டிலையும் இந்த மாதிரி கட்டளைகளை போட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் இந்த கதை. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அது நல்ல விஷயமா இருந்தால் அது யார் சொன்னாலும் சரி, நல்ல விஷயம் அப்படின்றது சின்னவங்க பெரியவங்க கீழே இருக்கவங்க மேலே இருக்கவங்க யார் எதிரியே சொன்னாலும் கூட நல்ல விஷயத்த சொன்னால் நம்ம கேட்டுக்கணும். அவ்வளோதான் இந்த கதை. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.